ஆன்மீக தேடி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்துங்களேன், எல்லோரும் வேலைக்கு போகிறோம். ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன பிஸ்னஸ் பண்ணுறேன். இல்லை சார், நான் ஒரு நல்ல பெரிய பிஸ்னஸை பண்ணுறேன். என்கிட்ட ஒரு 20-30 பேர் வேலை பார்க்குறாங்க. நான் வந்து பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சங்கடம் இருக்குங்க. நம்ம இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறோம், வேலைக்கு போகிறோம், நல்லா உழைக்கிறோம், சம்பாதிக்கிறோம். ஆனால் அந்த கடன்ற விஷயம் இருக்குல்ல, அது எப்படா தீரும், இப்படி தான் அடையும் அப்படின்ற ஒரு கவலை வந்து பார்த்திங்கன்னா எல்லார் மனசுலையும் இருக்கும். ஆமாங்க, இந்த கடன் தீர்றதுக்கான எளிய வழிமுறை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட சொல்ல போகிறேங்க. இது வந்து பரிகாரம்லாம் கிடையாதுங்க. இது வந்து வாழ்வியல் தான். ஆமாம், உண்மைதாங்க. ஏன்னா இதை செஞ்சு பார்த்து இந்த முறையை வந்து பண்ணி பார்த்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில், ஐயா நீங்கள் சொன்னீங்க, நான் வந்து இதை வந்து பெருசாக நம்பலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடன் தீர்றதுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க பிரபல ஜோதிடர்கள்லாம் போய் பார்த்தேன். அவங்க வந்து ஆனால் ஒரு முறை சொன்னாங்க. அதுவும் குறிப்பாக சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த யாகம் வளர்த்துங்க, இந்த யாகம் வளர்த்துனா உங்களுக்கு கடன் தீரும், இந்த பரிகாரம் பண்ணுங்க, இந்த பண்ணிங்கன்னா கடன் தீரும்னு சொல்கிறாங்க. ஏன் சிரிக்கணும்னு பார்க்குறீங்களா? ஆல்ரெடி அவங்க கடனில் இருக்காங்க. இந்த பரிகாரம் பண்ணுறது ஒரு கடன் வாங்கி பரிகாரம் பண்ணுறாங்க. ஸோ அது எவ்வளோ கஷ்டம் பாருங்களேன் அவங்க குடும்பத்தில். ஏன்னா அந்த காசு இருந்தாங்களே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு இஎம்ஐ கட்டலாம், இல்லை அந்த குடும்பத்தில் இருக்க நீங்கள் ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், ஏதோ ஒரு உணவுக்காவது ஒரு உதவும்ல. அப்படின்ற போது இதெல்லாத்தையும் நம்ம சொல்லி பாவம் அவங்க இருக்கிறத துன்புறுத்தக்கூடாதுல்ல. அது தப்பு தானேங்க. சித்தர்கள் சொன்ன எளிய வந்து ஒரு வழிமுறை தான் வந்து கடன் தீர்றதுக்கான வழிமுறை. ஆமாங்க, என்னன்னு கேட்குறீங்களா? சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை மணிக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே, இந்த 6லேருந்து 7ன்னு பார்த்தீங்கன்னா சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஜாதக ரீதியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சூட்சமமான ஒரு நம்பர் ஒன்று வருங்க. என்ன நம்பர்னு கேட்குறீங்களா? அந்த டைம் தாங்க. சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6-7, 6-7லேருந்து 6:32 அந்த மாதிரி வந்து ஒரு சிலருக்கு ஜாதகம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூட்சமான நேரம் வரும் பிரபஞ்சத்திலிருந்து. அந்த சூட்சமான நேரத்தில் வந்து நீங்கள் இந்த விஷயத்த பண்ணீங்கன்னா உங்களுக்கான கடன் தீரதை நீங்கள் கண்கூட பார்க்கலாங்க. இது சத்தியம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த பண்ணி நிறைய பேர் பலன் அடைஞ்சிருக்காங்க. அதனால தான் சொல்கிறேன். ஒன்றும் இல்லைங்க, சிம்பிளான விஷயம் தாங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ரூமில் 6 அகல் விளக்கு ஏற்றுறீங்க. அகல் விளக்குன்னும் போது பார்த்தீங்கன்னா வந்து இப்போது டிசைனாக வைக்கிறாங்களா அந்த விளக்குலாம் கிடையாது. பாரம்பரியமாக நம்ம களிமண்ணில் செய்வாங்க தெரியுமா? கையில் ஷேப் இல்லாமல் இருக்கலாம், அன்ஈவனாக இருக்கும்ல அந்த மண். ஏன்னா அதுக்கு தான் பஞ்சபூத சக்தி இருக்குது. அந்த 6 விளக்கு வாங்குங்க, தண்ணியில் ஊற போடுங்க. தண்ணியில் ஊற போட்டால் அகல் விளக்கு பார்த்தீங்கன்னா முட்டை விட தான் செய்யும். அகல் விளக்குன்னு இல்லை, நீங்கள் மண்பாடத்தை எது தண்ணியில் போட்டாலுமே ஃபிசிக்ஸ் அது பார்த்தீங்கன்னா வந்து ஏர் மாலிகுல்ஸ் இதாகும், தண்ணி விட தான் செய்யும். சில ஒரு காணொலி பார்த்தேன். இந்த மாதிரி நீங்கள் அகல் விளக்கு வாங்கி தண்ணியில் போட்டு முட்டை முட்டையாக வந்ததுன்னா குலதெய்வ சாபம் இருக்குன்னு சொல்லி ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. தண்ணியில் ஊற போட்டிங்கன்னா ஏன் பார்த்தீங்கன்னா எண்ணெய் அதிகமாக உரியாது, அவ்வளோதான். மற்றபடி ஒரு ஒன்றும் கிடையாது. நீங்கள் புதுசாக ஒரு அகல் விளக்கு வாங்கி எண்ணெயில் ஊற்றினாங்களேன், கீழே ஃபுல்லாக எண்ணெய் வண்டியும். நீங்கள் ஏற்றுற விளக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் வந்து அமைஞ்சிரும். ஏன்னா அது ரொம்ப நாள் எரியாது. ஏன்னா அந்த விளக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் உறிஞ்சிடும். அதுக்கு தான் தண்ணியில் வந்து நீங்கள் விளக்கு ஊற போட்டுட்டு வெயிலில் காய வச்சிங்கன்னா அந்த எண்ணெய் உரியாது. அதுக்கு தான் சொல்கிறது 6 அகல் விளக்கு. இது எப்போ ஏற்றணும் பார்த்தீங்கன்னா அந்த சூட்சமான நேரம் சொன்னல, அந்த சூட்சமான நேரத்தில் 6 அகல் விளக்கு சுத்தமான நல்லெண்ணெய், செக்கு எண்ணெய். இந்த தீபம் ஏற்றுற எண்ணெய் இதுதான் வழக்கமாக நாங்கள் எண்ணெய் வந்து இந்த எண்ணெய் ஊற்றி தான் விளக்கேற்றோம் அப்படிலாம் கிடையாது. நல்ல செக்கில் ஆட்டின சுத்தமான தூய்மையான நல்ல எண்ணெய். திரி பார்த்தீங்கன்னா வந்து பஞ்சு திரி தான் போடணும், நூல் திரி கிடையாது. சிலர் பார்த்தீங்கன்னு வைங்களேன், விளக்கு வந்து திரியை போட்டு எண்ணெய் ஊற்றுறாங்க. திரியை போட்டு எண்ணெய் ஊற்றுறது பார்த்தீங்கன்னா கெட்டதுக்கு மட்டும் தான், நல்லதுக்கு பண்ண மாட்டாங்க. தயவுசெய்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இல்லை நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, எங்கே வேணால் ஆகட்டும், விளக்கு வச்சுட்டு எண்ணெயை ஊற்றி திரியை போடுங்க. இதுதான் வந்து உகந்தது. நீங்கள் வந்து விளக்கு வைப்பீங்க, திரியை போட்டு எண்ணெய் ஊற்றிங்கன்னா அது வந்து கெட்டதுக்கு பண்ணுறது. தயவுசெய்து பண்ணுறவங்க தான் இந்த வீடியோ பார்த்தோமோ பண்ணாதீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லது வந்து விஷயம் பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நீங்கள் விளக்கேற்றுறீங்க. விளக்கேற்ற நல்லது நடக்கும்ல. சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் வந்து சுத்தமாக நல்லெண்ணெய், சுத்தமாக நாட்டு பசு நெய் தான் வாங்கி விளக்கு ஏற்றுற இது பண்ணுறேன், ஆனால் எனக்கு எதுவும் நல்லது நடக்க மாட்டேங்குன்னா இந்த மாதிரி விஷயம் பண்ணியிருப்பீங்க. இந்த சின்ன கரெக்ஷன் பண்ணிங்கன்னா போதும், வாழ்க்கை மாறுங்க. ஆமாம், நான் சொன்ன மாதிரி வந்து 6 அகல் விளக்கு அந்த சூட்சமான நேரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து நல்லெண்ணெய் வச்சு ஏற்றுறீங்களா? இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் செவ்வாய்க்கிழமை வந்து முருகருக்கு ஏற்றுறோன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க, முருகருக்கு தான் இந்த விளக்கு ஏற்றுறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து சிலர்லாம் சொல்லுவாங்க, இந்த விளக்கு ஏற்றும் போது கீழே வெத்தலை வச்சு ஏற்று, அரச மலை இலையை வச்சு ஏற்று, இன்னொன்று இலையெல்லாம் வச்சு ஏற்று, இல்லை கீழே வந்து அரிசி வச்சு ஏற்று, அப்படிலாம் தயவுசு பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வெத்தலைன்றது பார்த்தீங்கன்னா வந்து லட்சுமி ஸ்வரூபம். நம்ம எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா தாம்பூலம் விஷயம் சொல்கிறோம்ல, வெத்தலை பாக்குன்றது. அந்த மாதிரி அந்த பச்சை இலை வீட்டில் கருகுனா நம்ம குடும்பம் பாதிக்கப்படும். வெத்தலை இல்லை, அரச மர இலையாகட்டும், மற்ற எந்த ஒரு பச்சை இலையை வச்சு கருக்குனிங்கன்னா வீட்டில் வந்து பிரச்சனை தான் உண்டாகும், நல்லது நடக்காது. அதே மாதிரி அரிசி வச்சு ஏற்றுனீங்கன்னா அதுவும் பிரச்சனை தான் கொடுக்கும். அதனால் வெறுமே உங்கள் வீட்டில் ஸ்லாபோ இல்லை மரப்பலகையோ ஏதோ ஒன்று வீட்டில் பூஜை ரூமில் என்ன வச்சு நீங்கள் வைப்பீங்களோ அதே மாதிரி 6 அகல் விளக்கு ஏற்றுறீங்க அந்த டைமில். அதே மாதிரி
ரூபா காசு இருக்குல்ல, அந்த ரூபா காயின் புது காயினாக இருந்தால் பிரச்சனை இல்லை. இந்த புது காயினை எடுத்து என்ன பண்ணுறீங்கன்னா மஞ்சள் தேய்ச்சி கழுவிடுங்க காயினை. ஏன்னா எங்கேருந்து வந்தது தெரியாது. கழுவிட்டு மஞ்சள் துணி சாமிக்கு முடிச்சு வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு காசை முடிச்சு வைங்க. கடனுக்கான காசை வந்து நான் சூட்சமான நேரம் முந்தையே சொன்னேன்ல, அந்த சூட்சமான நேரத்தில் வந்து உங்களால் முடிஞ்ச ஒரு 101 ரூபாவோ இல்லை ரூபாவோ, ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் தான். அப்படின்னும் போது பேங்க்கர் ஏன் நீங்கள் 1 லட்ச ரூபா கடன் வாங்கிட்டு ரூபா கட்டணும்னு கேட்க மாட்டான். 1 கோடி ரூபா கடன் வாங்கிட்டு ஏன் 101 ரூபா கட்டணும்னு கேட்க மாட்டான். ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனால் நீங்கள் வந்து அந்த சூட்சமான நேரத்தில் அந்த காசை கட்டினீங்கன்னா உங்களை அறியாமலே பார்த்தீங்கன்னா வந்து அந்த கடன் தீரும். இன்னும் குறிப்பாக சில கேட்குறீங்க, சார் நான் வந்து ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன்லாம் கிடையாது, நான் வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்க கைமாற்ற தான் வாங்கினேன், அவர்கிட்ட போய்ட்டு நான் வந்து ஜிபேலாம் பண்ண முடியாது, காசாக தான் கொடுக்கணும் அப்படிங்கும்போது நாங்கள் என்ன பண்ணுறோன்னு கேட்குறீங்க. கரெக்டு தாங்க. அப்படின்ற நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீட்டில் வந்து ஒரு சின்ன டப்பா இல்லை ஒரு பேப்பரில் அவர் பேர் எழுதி இது அவருக்கான காசை அந்த காசை முடிச்சு வைங்க, சுற்றி வைங்க, அவ்வளோதான். பூஜை ரூம்லேயே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சின்ன டப்பா வச்சுக்கோங்க. அந்த டப்பாவில் அவர் பேர் எழுதிடுங்க. யாருக்கு கடன் கொடுக்கணுமோ, பெரிய கடனாக இருக்கலாம், அவர் பேர் எழுதிட்டு இந்த காசை அவர் கொடுக்க போகிறேன் கடன் போது நீங்கள் மாதம் சேர்த்து வச்சு இந்த கடன் அடைப்பீங்களா, அந்த டைமில் கொடுத்தீங்கன்னா கடன் தீருங்க. இப்போ ஆன்லைனில் கட்டுறவங்க பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இந்த ஜிபே அப்படின் போது நீங்கள் அந்த சூட்சமான நேரத்தில் கட்டினீங்கன்னா கடன் தீரும். அந்த முடிச்சு வச்ச காசு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களே, கரெக்டுங்க. அந்த முடிச்சு வச்ச காசை பார்த்தீங்கன்னா எங்கே கொண்டு போகணும் பார்த்தீங்கன்னா, நம்ம காஞ்சிபுரம் இருக்குல்ல, வாலாஜா டு காஞ்சிபுரம் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இளையன வெள்ளூர்னு ஊர் இருக்குங்க. பழமையான முருகன் கோவில், கிராமத்து கோவில் தான். அந்த கோயிலில் என்ன விசேஷம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே சுவாமிநாத சுவாமிகளோட சித்தரோட ஜீவசமாதி இருக்குது. அதை தாண்டி அந்த கோயிலுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய புராண கதைகள் இருக்குது. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா வரலாறு பார்த்தீங்கன்னா சூப்பரான வரலாறுலாம் அந்த கோயிலுக்கு பற்றி இருக்குது. ஏன்னா அதை பற்றி இந்த வரலாறை பற்றி சொன்னாலும் இந்த எபிசோடு பத்தாது. முருகோட வேலே வந்து இறங்கின இடம் அந்த இடம், அந்த கோவில். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா முருகோட வேலுக்கு தனி ஒரு சின்ன சன்னதி இருக்குது. அந்த வேல் எவ்வளோ ஆழம் போகுதுன்னு தெரியாது. அந்த மாதிரி பல அற்புதங்களை தனக்குள்ளே அடக்கிய கோவில் தான் இளையனவெல்லூர் முருகன் கோவில். ஏன் சொல்ல பண்ணுவீங்களேன், தனக்குள்ளே பார்த்தீங்கன்னா அத்தனை அற்புதங்களை அடக்கி வச்ச அந்த கோயிலை பற்றி இந்த ஒரு எபிசோடில் முடியாது. அங்கே போகும்போது தான் அந்த கோயிலோட அருமையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த முடிச்சு வச்ச காசு இருக்குல்ல, அந்த கோயிலுக்கு கொண்டு போங்க முருகர்கிட்ட. ஐயா இந்த மாதிரி உங்களுக்கோசம் இந்த காசை முடிச்சு வச்சுருக்கேன், என் கடன் தீர்ந்தோன்னே இந்த காசை வந்து உங்களுக்கு காணிக்கையாக செலுத்திடுறேன், உண்டியில் போட்டுடுறேன், என் கடன் தீரத்துக்கான வந்து ஒரு நல்வழியை காட்டுங்க, என் கடன் சீக்கிரம் அடையணும், உங்களுக்கு வந்து இந்த காசை சீக்கிரத்தை சேர்த்துடணும், அதுக்கு எனக்கு வழியை காட்டுங்க அப்படின்னு நீங்கள் முருகர்கிட்ட அப்படியே என்ன சொல்கிறது சரண்டர் அடையுங்க. முருகர்கிட்ட போய் சரண்டர் அடைஞ்சினா போதும், முருகர் காப்பாற்றுவார். சார் நானே பிஸ்னஸ் வந்து நொந்து போய் எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு உட்காந்துருக்கேன் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி போகிறேன், எப்படி சார்னா நான் சொன்ன அந்த வேண்டுதல் விஷயம் இருக்குல்ல, ஐயா இந்த காசை உனக்கு கொண்டு வந்து சேர்க்கணும், கடன் இருக்குது, அந்த கடன் அடைய நீயே ஒரு வழியை காட்டணும் போது முருகர் உங்களுக்கு வழியை காட்ட மாட்டாரா சார் கடன் அடையிறதுக்கு, அப்படிதான் சார் விஷயம். ஸோ அப்படின்னும் போது நீங்கள் போகும்போது அந்த கோயிலில் முருகர்கிட்ட வேண்டுறீங்களா, அப்படியே பிரதர்ஷனமாக வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிநாத சுவாமியோட ஜீவசமாதி இருக்காங்க, ரொம்ப சக்தி வாய்ந்த ஜீவசமாதி. அவர்கிட்ட ஐயா இந்த மாதிரி முருகருக்கோசம் காசை முடிச்சு வச்சுருக்கேன், இது கூடிய சீக்கிரத்தில் முருகர்கிட்ட அந்த காணிக்கையை சேர்த்துடணும், அதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணணும், முருகர்கிட்டையும் வேண்டியிருக்கேன், இந்த மாதிரி வந்து எனக்கு இந்த கடன் இருக்குது, கடன் அடைகிறதுக்கான வழி எனக்கு தெரியல, அந்த வழியை நீங்கள் உண்டாக்கி கொடுங்க, சீக்கிரம் அந்த கடன் அடைஞ்சு முருகருக்கு இந்த காசை கொண்டு வந்து சேர்த்துடணும் அப்படின்னு நீங்கள் உதவி பண்ணுங்க ஐயா அப்படின்னும் போது அவர்கிட்ட நீங்கள் மன்றாடி சுவாமிகிட்ட வந்து மனசார வேண்டி ப்ரே பண்ணி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அதுக்கான சூட்சமான விஷயம் உங்களுக்கு தெரியுங்க. ஏன்னு சொல்ல வரோம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கடன்ற பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இதனால் நிறைய குடும்பம் சீரழிஞ்சிருக்குங்க. அது வந்து வார்த்தையால் சொல்ல முடியாது, அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து தெரியும். அது மாதிரி விவசாயிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கடன்றனால பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையே வந்து அப்பா அது சொல்ல வரல. அப்படின்னும் போது அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கடன் வந்து கண்கூட வந்து சரியாகிறத நீங்கள் பார்க்கலாம். அந்த சூட்சமான நேரம் மட்டும் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகம் பார்க்கும்போது தான் அந்த சூட்சமான நேரம் தெரியும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, என்னங்க நான் ஃபோன் அடிச்சுட்டு இருக்கேன் நீங்கள் எடுக்க மாட்டேன்னு திட்டாதீங்கய்யா, ஏன்னா நிறைய வேலை போல் இருக்கும். அப்படின்னும் போது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாக போட்டு விட போதும் நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுறேங்க, தப்பு கிடையாதுங்க. ஏன்னா நான் ஃபோன் எடுத்து திட்டாதீங்க இந்த விஷயத்தை, நீங்கள் வாய்ஸ் மெசேஜாக போட்டு விடுங்க, நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு நைட் எத்தனை மணி ஆனாலும் ரீப்ளே பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இந்த கடனை தீர்ந்ததப்போ அந்த சேர்த்து வச்ச காசு இருக்குல்ல, அந்த முடிச்சு வச்ச காசு அதை கண்டிப்பாக கொண்டு போய் சுவாமி உண்டியில் சேர்த்துடணும். கொண்டு போகிற அன்றைக்கே பார்த்தீங்கன்னா உண்டியில் போட்டுருமோனா போடக்கூடாதுங்க, அந்த சுவாமிகிட்ட போய் காட்டணும், ஐயா இந்த காசு உங்களுக்கோசம் வச்சுருக்கேன், இந்த கடன் அடைஞ்ச அப்புறமா வந்து நான் உங்கள்கிட்ட சேர்த்துறேன், அதுக்கு நீங்கள் எனக்கு உதவி பண்ணுங்கள், அதுக்கான வழியை காட்டுங்கன்றா நீங்கள் வேண்ட போகிறீங்க. ஏன்னா கடன் இருக்கும் போதே போய்ட்டு அந்த கோயிலில் வேண்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கடன் பார்த்தீங்கன்னா எப்படி தான் இந்த கடனை அடைச்சேன்னு தெரியாமல் தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து மலைச்சு போய் நின்று சொன்னவங்களாம் இருக்காங்க. அப்படின்னும் போது உங்கள் வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காணொலியை பார்த்துட்டு வாழ்க்கையை கண்டிப்பாக மாறும். ஓம் நமச்சிவாய. ஆன்மீகத்தை தேடி உள்ளம் தெளியும் வழி
இறைவன் அருளின் ஒளி.